நான் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு கொஸ்டின் கேட்குறேன். சின்ஸ் போத் ஆஃப் யூ ஆர் ரிலேட்டட் டு மியூசிக்கல் ஃபேமிலிஸுங்கிறதுனால இன்னைக்கு ஏஐ வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வி கேன் ரீக்ரியேட் யுவர் டேட்ஸ் வாய்ஸ். அண்ட் மியூசிக் வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு பர்சன் வந்து பாடணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. அண்ட் வித் இதெல்லாம் வந்து லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸில் வந்த ஏஐ சேஞ்சஸ் தான். 20-30 வருஷம் இல்லை, ஜஸ்ட் 2-3 இயர்ஸ். வி ஆர் இன் த மோஸ்ட் பேசிக் ஸ்டேஜ் ஆஃப் ஏஐ. அண்ட் த மோர் இட் இவால்வ்ஸ், நம்மளுக்கு வந்து ஒரு மியூசிஷியன் வந்து அங்கே உட்காந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை வந்து இன்னைக்கு கம்ப்யூட்டர் ரீக்ரியேட் பண்ணும். ஸோ ஏஐ வர வர மியூசிக் ஆஸ் அ இண்டஸ்ட்ரி இன் சினிமா எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆக்சுவலாக உங்களுக்கு எல்லாமே ஒரு எவல்யூஷன் தானே. இப்போ மியூசிக் வந்து எடுத்துக்கிட்ட ஆரம்ப காலத்தில் வந்து தியாகராஜ பாகவதர் அவங்க டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்களே நடித்து அங்கேயே ரெக்கார்ட் பண்ணி அங்கேயே மியூசிக் அப்படி இருந்த டைமில் போய் இப்போ ஏஐ வரைக்கும் வந்ததை நீங்கள் அதை ஒரு அப்படியே ஒரு ரன் த்ரூ பார்த்தீங்கன்னாலே அதோடைய எவல்யூஷன் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ ஏஐ வரதுனால என்னென்னா ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு ஏற்கனவே சில டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. இப்போது ஒரு சிங்கர் இன்னொரு சிங்கரை பார்க்கறது கிடையாது, அவங்க யார் பாடினான்னு தெரியாது, யார் மியூசிக் வாசிச்சாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் தான் இப்போ போயிடுச்சு. முன்னாடிலாம் மொத்த ஆர்கெஸ்ட்ரா இருந்து பெர்ஃபார்ம் பண்ணி 2 சிங்கர்ஸ் இப்போ டூயட்னா 2 மேல் அண்ட் ஃபீமேல் சிங்கர்ஸ் பாடுறதெல்லாம் ஒரே டைமில் நடக்கும். இப்போ அதெல்லாம் இல்லையே. இப்போ எப்போ வேணாலும் யார் வேணாலும் போய் பஞ்ச் பண்ணலாம். அந்த அந்த ஒரு ப்ராசஸில் இப்போ இந்த ஏஐ வந்தனால இன்னும் டிஸ்அட்வான்டேஜ் தான் ஆக்சுவலாக. அந்த வாய்ஸ் பேங்க்குன்னு ஆகிடும் இன்னும் கொஞ்சம் நல்லா போச்சுன்னா. ஆமாம், ரொம்ப சீக்கிரம் வந்துடும். மியூசிக்கு எல்லாமே வாய்ஸ் பேங்க் மாதிரி ஆகிடும். இப்போவே நீங்கள் ஏஐயில் வந்து நீங்கள் வாய்ஸை சொல்கிறீங்க. இப்போ நான் அந்த பேர் மறந்துட்டேன், ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதில் போயிட்டு நீங்கள் வந்து நம்ம லிரிக்ஸை எழுதி டைப் பண்ணிங்கன்னா அதுவே ஒரு டியூன் போட்டு அதுக்கு ஒரு வாய்ஸ் வேறு அதே கிரியேட் பண்ணி கொடுத்தோம். ஆமாம். அந்த அந்த என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து இது ஆல்ரெடி பண்ணி அந்த பாட்டு ஹிட் ஆகிருக்குது, ஆனால் வெளியே தெரியாது. ஆனால் ஏஐ வந்து பேசிக் டியூனை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. அது ஒரு வாய்ஸே கொடுத்துருந்துச்சு. அது ஒரு கொஞ்சம் கேட்கறதுக்கு வெள்ளக்கார ஸ்டைலில் இருக்குது, வெஸ்டர்ன் சிங்கிங் மாதிரி. ஆனால் பாட்டு பண்ணி கொடுத்துருது. அது ஒரு பக்காவாக அழகாக ஒரு அப்படியே ஒரு சாங்கை வந்து அந்த ஃபுல் லிரிக்ஸை கொடுத்தோன்னா அதே பண்ணி கொடுத்துருது. ஸோ அது ஒரு ஆக்சுவலாக ஒரு பூன்னு சொல்ல முடியாது, அது ஒரு பெயின் தான் எல்லாருக்குமே. அது வரமே கிடையாது. ஆக்சுவலாக நிறைய பேருக்கு அது வேலை தான் கெட்டு போகும் ஆக்சுவலாக ஏஐ வந்ததுனால. பட் ஏஐ வச்சு மற்ற விஷயங்களுக்கு ஓகே, பட் இந்த மாதிரி இதில் இருக்கும்போது கொஞ்சம் ஆபத்தான ஒரு விஷயம் தான் அது. நீங்கள் அதை எப்படின்னா பார்க்குறீங்க? ஜென்ரலாகவே ஏஐ அது மட்டும் கிடையாது. இப்போ பிஃபோர் 4 days வந்து சோரா வந்து பப்ளிக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க.